சேகர்பாபு மேலே 4 கேஸு போட்டுருக்காங்க. எதுக்குன்னா மிரட்டினார்ல. யாரை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கொன்னூர் மெம்பர் அங்கே குளத்தூரில் எதிர்த்து நின்னார் பாபு, அவரை போய் கொன்னூர் வேண்டியிருக்கு. அவர் திருப்பி என்னை அடிச்சுடுவியாடான்னார். அப்போ மிரட்டிட்டு போனார். எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா அவர் தான் ஆளை வச்சு காலி பண்ணிடுவார். ஸோ பாபுவே பயந்துக்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு கேஸை போட்டிருக்காங்க. வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, கேஸ் போட்டிருக்காங்க. இதோட கேஸை போட்டால் நிறுத்தக்கூடாதே. இன்னும் அவர் பண்ண அட்டூழியங்களில் என்ன இருக்குது? ஆம்ஸ்ட்ராங் கேஸை எடுங்க. கமிஷனர் அருண் சுட்டார் என்கவுண்டரில். அவர் தான் சில ரகசியங்களை சொன்னார். சேகர்பாபுவை பற்றியும் இவரை பற்றியும், செல்வ பெருந்தகை அவரை சுட்டார். அப்போ அது சுட்டாங்களே, அது கொலை. அதுக்கு இவரை கொலை செய்ய தூண்டியது யார்? வெளியில் வரணும்ல. சேகர்பாபு மேலே சும்மா மிரட்டான்னு மட்டும் போட்டால் போதுமே. இதை தூண்டுங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸை. அருண் கொலை செய்தார், இவர்களை காப்பாற்ற. அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்தார் அதை கொண்டு வாங்க. சேகர்பாபு, செல்வ பெருந்தகை இதில் இது இருக்கா? அவங்களுக்கு துணைவு இருக்காங்களா? அந்த கொலைக்கு ஏற்பாடு செஞ்சதா அவங்களா? அதை பற்றி பேசுங்க. கோயில் நகையை பூரா உருக்குனார் சேகர்பாபு மந்திரியாக இருக்கும்போது. அதை கண்டுபிடிங்க. கோயில் நிலங்களை பூரா இதுக்கு குத்தகைக்கு விடுறேன்னு கோடிக்கணக்கான பணத்தை அதில் கொடுத்துட்டு கோயில் நிலத்தில் கொள்ளையடித்தார். அதை பற்றி விசாரிங்க. சிஎம்டிஏல கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. எல்லாம் பார்ட்டி ஃபண்ட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 140 ரூபா லஞ்சம். பார்ட்டி ஃபண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா. இந்த கொள்ளையடிச்ச பணம்லாம் ஸ்டாலினுக்கு எவ்வளோ போச்சு, இவர் எவ்வளோ எடுத்தார். G2க்கு அனுமதி கொடுக்காமல் என்னென்ன முறைகேடு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் சேகர்பாபுவை கைது செய்யுங்க. சும்மா மிரட்டினார் அப்படிங்கிறது மட்டும் போதாது.